ஒரு வெற்றிகரமான வணிகத்தை உருவாக்குவது எப்படி? இந்த வீடியோவில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் நாம் ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் பற்றி பார்க்கல, மாறாக ஒரு ப்ராப்பர் பிஸ்னஸ், ஒரு மிகப்பெரிய வணிகமாக வளரக்கூடிய அளவுக்கான ஒரு வணிகத்தை நம்ம அடிப்படையிலிருந்து எப்படி உருவாக்க போகிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கொஞ்சம் பெரிய வீடியோவாக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் நான் இதில் பேச போகிற ஒவ்வொரு விஷயங்களும் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுடைய பிஸ்னஸை வளர்க்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கும். ஸோ ஒருவேளை ஒரே நேரத்தில் உங்களால் அந்த வீடியோவை பார்க்க முடியலை அப்படின்னா மேபி கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அடுத்த நாள் அந்த மாதிரி கூட நீங்கள் பாருங்கள். பட் ஒரு பிஸ்னஸில் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐத்தமிழ் அகாடமிக்கு உங்களை வரவேற்கிறேன். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, பல வணிகங்கள் ஒரு சில ஆண்டுகளிலேயே மிகப்பெரிய தோல்வியை சந்திக்குது. இந்த தோல்வி அப்படிங்கிறது ஒரு மாற்ற முடியாத ஒரு தோல்வியாக இருக்குது. அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பிஸ்னஸ்னால் என்ன அப்படிங்கிறத அறியாமல் அந்த மக்கள் செய்கிறனால தான். ஸோ இந்த வீடியோவில் அந்த மாதிரியான ஒரு தோல்விக்குள்ளாக போகாமல் எப்படி நாம் ஒரு முழுமையான சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸை உருவாக்குறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். மைக்கேல் இ கெர்பர் அப்படிங்கிறவர் எழுதின இ மித் ரீவிசிட்டட் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தினுடைய சுருக்கம் தான் இந்த வீடியோ. முதலாவது நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஒரு அபாயகரமான அனுமானம். அதாவது ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறவங்க ஒரு தவறான அனுமானத்தோடு இந்த ஸ்மால் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க. பெரும்பாலான சூழ்நிலைகளில் இந்த ஸ்மால் பிஸ்னஸஸ் ஏன் ஆரம்பிக்கப்படுது தெரியுமா? அதுக்கான காரணம் ஒரு விரக்தியினுடைய அடிப்படையில் ஆரம்பிக்கப்படுது. அதாவது ஒருத்தர் ஒரு கம்பெனிலேயோ அல்லது ஒரு நிறுவனத்துக்கு கீழே அவர் வேலை செஞ்சிட்டு இருக்கிறாரு. அந்த கம்பெனியில் அவர் வேலை செய்யும் பொழுது அவருக்கு அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில சூழ்நிலைகள் பிடிக்கலை. ஒருவேளை அவங்களுடைய மேலாளர் அதிகமாக அவரை தொந்தரவு பண்ணுறதாக இருக்கலாம், அல்லது அவர் தான் செய்கிற வேலைக்கு தக்க சம்பளம் தனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். ஏதோ ஒரு விரக்தி, அந்த விரக்தியினுடைய அடிப்படையில் ஒரு பிஸ்னஸை ஆரம்பிக்கிறதுக்கு பல பேர் முயற்சி பண்ணுறாங்க. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா பல நேரங்களில் இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுனுடைய அடிப்படையாக இருக்குது. அந்த பிஸ்னஸை தொடங்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு தொழில்நுட்ப திறன் இருக்குது. அவங்க செய்கிற வேலையில் சிறப்பாக இருக்கிறாங்க, அவங்களுடைய அந்த திறனில் சிறப்பாக இருக்கிறாங்க. ஆனால் அந்த திறனை மட்டும் அடிப்படையாக வைத்து அவங்க ஒரு பிஸ்னஸை ஆரம்பிக்கிறாங்க. உதாரணத்துக்கு ஒரு ஹோட்டலில் ஒரு பரோட்டா மாஸ்டர் வேலை செஞ்சுட்டு இருக்கிறார் அப்படின்னா, அந்த பரோட்டா மாஸ்டர் அந்த ஹோட்டலில் அது பிடிக்காமல் அவர் தனியாக போய் ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறார். அதாவது ஒரு பரோட்டா செய்கிறது அப்படிங்கிறது ஒரு திறன், ஒரு பரோட்டாக்கான சேர்வை அல்லது சால்னா செய்கிறது அப்படிங்கிறது ஒரு திறன். இந்த ஒரு திறன் மிகச்சிறப்பாக அவர்கிட்ட இருக்குது. உதாரணத்துக்கு அந்த ஹோட்டலில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய பேர் பரோட்டா சாப்பிட்றதுக்கு காரணமே இந்த மாஸ்டர் தான் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த மாஸ்டருக்கு சரியான ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கல அல்லது சரியான ஒரு சம்பளம் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு நிலையில் அவர் அந்த வேலை செய்கிறதில் விரக்தி அடைந்து, சரி நம்மளே தனியாக ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சிடலாம், ஏன் இன்னொரு ஹோட்டலில் வேலை செய்வானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்க போகிறார். இந்த இடத்துல அவர் தன்னுடைய திறமை மேலே, தொழில்நுட்ப திறமை அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை செய்யக்கூடிய திறன், அந்த திறனை அடிப்படையாக வைத்து ஒரு வணிகத்தை உருவாக்குறாரு. தனக்கு இந்த திறமை இருப்பதனால தன்னால் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு வணிகத்தை உருவாக்கி விட முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறார். இந்த இடத்துல தான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வருது. இதுதான் ஒரு அபாயகரமான அனுமானம். அதாவது ஒரு தொழில்நுட்ப திறனும் வணிகம் அப்படிங்கிறதும் வேற வேற. அந்த பரோட்டா மாஸ்டர் அங்கே பரோட்டா செய்கிறது அப்படிங்கிறது ஒரு திறன், ஆனால் ஒரு ஹோட்டல் அப்படிங்கிறது ஒரு வணிகம். இந்த இரண்டுக்கும் மிகப்பெரிய வேறுபாடு இருக்குது. ஆனால் இந்த வேறுபாட்டை புரியாமல் பல தொழில்நுட்ப வல்லுநர்கள் தங்களுடைய தொழில்நுட்ப அந்த திறனை அடிப்படையாக மட்டும் வைத்து ஒரு வணிகத்தை உருவாக்க நினைக்கும் பொழுது அந்த இடத்துல தான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை உருவாகுது. இந்த அனுமானம் தவறானது. அதாவது அவங்களுடைய இந்த அண்டர்ஸ்டாண்டிங் முழுக்க தவறானது. அப்படிங்கிறதுனால அவங்க இந்த வணிகத்தை உருவாக்குனதுக்கு அப்புறமா அவங்களுக்கு உள்ளாகவே ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை இது உண்டு பண்ணுது. இந்த இரண்டாவது பகுதியில் நாம் தொழில் முனைவோர், மேலாளர், தொழில்நுட்ப வல்லுநர் அப்படிங்கிற இந்த 3 நபர்களை பற்றி பார்க்க போகிறோம். இதில் இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க இல்லையா, இந்த வணிகத்தை ஆரம்பிக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்குள்ளேயும் இந்த 3 நபர்களும் இருக்கிறாங்க. இப்போது நம்ம இந்த 3 நபர்களை பற்றி பேச போகிறது 3 வேறு நபர்களை பற்றி நம்ம பேசலை, மாறாக
ஒரு வணிகத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய அந்த நபருக்கு உள்ளேயே இந்த 3 நபர்களும் இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு அவங்களுக்குள்ள ஒரு தொழில் முனைவோர் ஒருத்தர் இருக்கிறார், ஆண்டர்பிரனர். அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகச்சிறந்த தொலைநோக்கு இருக்குது. அதாவது இந்த பிஸ்னஸ் வந்து சிறப்பாக கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு மிகச்சிறந்த தொலைநோக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த பிஸ்னஸ் வந்து வளர்ந்துச்சு அப்படின்னா எப்படி எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்கால கனவு வந்து அந்த ஆண்டர்பிரனர் இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் அவருக்கு உள்ள ஒரு மேலாளரும் இருக்கிறாங்க. ஸோ அந்த மேலாளருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா விஷயமுமே கரெக்டாக நடக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. ஏன்னா மேலாளருடைய வேலை அது. அங்கங்கே எல்லாம் கொச்ச கொச்சான்னு சொல்லி இல்லாமல் எல்லாமே ஒரு ஆர்டராக நடக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அந்த மேலாளருக்கு இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் அவருக்குள்ளே இருக்கக்கூடிய தொழில்நுட்ப வல்லுநர் அவருக்கு பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு தெரிஞ்ச அந்த வேலையை செய்கிறதுல அதில் தான் அவருக்கு அதிகமான ஆர்வம் இருக்குது. அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு வணிகம் எப்படி செயல்பட்டு கொண்டு இருக்குது அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, மாறாக அவருக்கு தெரிஞ்ச அந்த விஷயத்தை அவர் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதில் தான் அவருக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகுது. இந்த 3 நபர்களும் ஒரே நபருக்குள்ளே இருக்கிறாங்க. ஸோ இந்த 3 நபர்களுக்குள்ள அவங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் நிகழுது. இப்போ உதாரணத்துக்கு இந்த பரோட்டா மாஸ்டர் வந்து ஒரு கடை ஆரம்பிக்கும்போது, ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் பொழுது, ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கும் பொழுது அவனுக்குள்ளே இருக்கிற அந்த தொழில் முனைவோருக்கு வந்து இந்த ஹோட்டலை வந்து எப்படி நான் பெருசாக மாற்றுறது, இந்த ஹோட்டலை வந்து நான் எப்படி வந்து ஒரு இந்த டவுன்லேயே வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு ஹோட்டலாக மாற்றுறது அப்படிங்கிற அந்த கனவோடு அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா செயல்படுறார். ஆனால் அதே நேரத்தில் அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த மேலாளர் வந்து என்ன செய்கிறார் அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு விஷயத்தை வந்து ஒரு பெரிய விஷயமாக மாற்றி செய்யணும்னு சொல்லி நினைக்கும்போது அவங்க பல விஷயங்களை செய்கிறாங்க. எல்லாமே வந்து கொச்ச கொச்சான்னு சொல்லி ஒரு மாதிரி ஆகுது. உடனே அவருக்குள்ளே இருக்கிற மேலாளருக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஐயோ இந்த பிஸ்னஸ் வந்து ஒரு மாதிரி ஒரு ஆர்டர் இல்லாமல் போகுதே அப்படிங்கிற ஒரு பயம் வருது. ஆனால் அதே நேரத்தில் அவருக்குள்ளே இருக்கிற தொழில்நுட்ப வல்லுநர் மக்கள் சாப்பிட வராங்களா வரலையா அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. ஆனால் அவருக்கு பார்த்திங்க அப்படின்னா பரோட்டா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். பார்த்திங்கன்னா பரோட்டா செய்கிறதுல தான் அவருக்கு ஆர்வம் இருக்குது. ஆனால் மக்கள் சாப்பிட வரணும் அப்படிங்கிறத அவங்க பார்க்காத நிலையில் இப்படிப்பட்ட ஒரு போராட்டமான ஒரு சூழ்நிலை ஒவ்வொரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடிய அந்த நபர்களுக்குள்ளேயும் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். தொழில் முனைவோரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து எல்லாவற்றையும் அவருடைய விருப்பத்தின்படி நடத்தணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது. ஆனால் எல்லாமே வந்து வேகமாக இமீடியட்டாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வளராமல் கொஞ்சம் ஸ்லோவாக தான் அந்த ப்ராக்ரஸ் இருக்கிறத பார்த்து அந்த தொழில் முனைவோருக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் மேலாளர் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அந்த மேலாளரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு எல்லாமே ஒழுங்காக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது. ஆனால் அப்படி ஒழுங்காக ஒரு விஷயத்தை செய்யணும், எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தணும் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது அவர் வந்து தொழில் முனைவோரால் தடுக்கப்படுறாரு. இதெல்லாம் இந்த மாதிரி கரெக்டாக இப்படி பண்ணிட்டு இருந்தால் எப்படி நம்மளால் வளர முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உருவாகிறத தடுக்க முடியல. 3வது தொழில்நுட்ப வல்லுநர் அவர் வேலை செய்ய விரும்புகிறாரு. ஆனால் இந்த மேலாளர் வந்து நீ இஷ்டத்துக்கு வந்து நீ இதை செஞ்சுக்கிட்டே இருக்காத, என்ன பிரயோஜனம், அப்போ சாப்பாடுறதுக்கு மக்கள் வரணும், அதை விட அதிகமாக நீ பரோட்டா செஞ்சானாக்கி அது வேஸ்ட்டாக தானே ஆகும் அப்படின்னு சொல்லும் பொழுது மேலாளரால் இந்த தொழில்நுட்ப வல்லுநர் கட்டுப்படுத்தப்படுபவராக பார்க்கப்படுறார். அவர் அப்படி நினைக்கிறார், ஐயோ தன்னை எல்லாரும் கட்டுப்படுத்துகிறாங்களே அப்படின்னு சொல்லி நினைக்கிறார். ரிமெம்பர், இது 3 ஆள் இல்லை, இந்த 3 விஷயமும் ஒரு நபருக்கு உள்ளே நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இதுதான் வந்து இந்த போராட்டம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு வணிகம் உருவாக்குறீங்க. எந்த ஒரு வணிகமும் வந்து ஒரு 3 முக்கியமான கட்டங்களை கடந்து போகுது. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எப்படி வந்து மக்கள் நம்ம மனிதர்களாகிய நாம் வந்து ஒவ்வொரு படிநிலையில் ஸ்டெப்பாக நம்ம வளர்கிறோமோ அதே மாதிரி நம்முடைய பிஸ்னஸும் இந்த மாதிரி ஸ்டெப்பாக வந்து வளருது. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 முக்கியமான பருவங்களை நாம் வந்து குறிப்பிட முடியும். முதலாவது குழந்தை பருவம். இந்த குழந்தை பருவம் அப்படிங்கிறது ஒரு தொழில்நுட்ப கட்டம் அப்படின்னு சொல்லலாம். 2வது இளமை பருவம், இது வந்து ஒரு மேலாளர் கட்டம் அப்படின்னு சொல்லலாம். 3வது பக்குவம் அடைந்த நிலை. இந்த பக்குவம் அடைந்த நிலை உங்களுடைய பிஸ்னஸில் உருவாகவும் செய்யலாம், உருவாகாமலும் போகலாம். இந்த பக்குவம் அடைந்த நிலை தான் உங்களுடைய பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நிலை. ஆனால் நீங்கள் இந்த முதல் 2 படிநிலையில் நீங்கள் சரியான விதத்தில் கவனம் செலுத்தலை அப்படின்னா இந்த 3வது நிலை அப்படிங்கிறது உங்களுடைய வணிகத்தில் நடக்காமலே கூட போயிடலாம். ஸோ இந்த குழந்தை பருவம், ஒரு பிஸ்னஸினுடைய குழந்தை பருவம் அல்லது தொழில்நுட்ப கட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த பரோட்டா மாஸ்டரை அடிப்படையாக வச்சு கூட நம்ம பார்க்கலாம். பெரும்பாலான வணிகங்கள் வந்து இப்படித்தான் தொடங்குது. அதாவது அந்த குழந்தை பருவத்தில் தொடங்குது அல்லது தொழில்நுட்ப கட்டத்தில் தொடங்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு நபர் அவருக்கு இருக்கிற திறமையினுடைய அடிப்படையிலே ஒரு வணிகத்தை ஆரம்பிக்க முயற்சி பண்ணுறார். அப்போது இப்போ இந்த பரோட்டா மாஸ்டர் வந்து இந்த வணிகத்தை ஆரம்பிக்கும் பொழுது தொடக்கத்தில் அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துல போய் அங்கே அவர் கொஞ்சமாக பரோட்டா செய்கிறாரு, கொஞ்சமாக அவர் அதுக்கான விஷயங்கள் எல்லாம் செய்கிறாரு.
அப்போ அங்கே வந்து சாப்பிட வரக்கூடிய மக்கள் உண்மையாகவே அவருக்கு ஒரு திறமை இருக்குது. அப்போ அதை சாப்பிட்ட உடனே மக்களுக்கு ரொம்பவே பிடிக்குது. அப்போ இமிடியேட்டாக என்ன செய்கிறாங்க அப்படின்னா ரெகுலராக அவருக்கு கொஞ்சம் கஸ்டமர் கிடைக்கிறாங்க. இப்போ வந்து இவங்களுடைய இந்த வணிகம் அப்படிங்கிறது ரொம்ப சின்னதாக இருக்குது. ரொம்ப சின்னதாக இருக்கும் பொழுது அவருக்கு வரக்கூடிய கஸ்டமர் ஒருவேளை ஒரு நாளைக்கு ஒரு 10 கஸ்டமர் அவங்களுக்கு ரெகுலராக வராங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாகவே அந்த 10 கஸ்டமரையும் அவரால் என்ன செய்ய முடியும், சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். ஆனால் இது குழந்தை பருவம். அவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பரோட்டா செய்கிறதுலையும் அது சார்ந்த விஷயங்களை செய்கிறதுலையும் ஒரு பேஷனேட்டாக இருக்கிறாரு. ஸோ அப்போ வந்து பார்க்கும்போது அவர் வீட்டில் காலையில் எழும்பி அதுக்கான ப்ரிப்பரேஷன் எல்லாம் பண்ணி அந்த சாயங்காலம் வந்து அந்த பரோட்டாவை செஞ்சு அவங்களுக்கு கொடுக்கும்போது அவருக்கு மனசுக்குள்ளே அப்படி ஒரு ஆனந்தமான ஒரு சந்தோஷம். ஏன்னா அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயத்தை அவர் செஞ்சிட்டு இருக்கிறார். இது வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஒரு காலகட்டம். ஆனால் அதே நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா அவருடைய பிஸ்னஸ் நல்லா இருக்கு இல்லையா, அதனால் அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்குது. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கொஞ்சம் அது வளர்ந்ததுக்கப்புறமா அவர் ஒரு நபராக என்ன செய்கிறார் அப்படின்னா காலையில் எழும்பி அதுக்கான ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணி ஈவினிங் வந்து அந்த பரோட்டாவை செஞ்சு கொடுக்கும்போது அவருக்கு அந்த வேலை செய்கிறதுக்கான இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு மேலே அவரால் தனியாக வந்து அதை ஹேண்டில் பண்ண முடியலை. அப்படிப்பட்ட அந்த நிலையில் இது உற்சாகமான ஒரு நிலையாக இருந்தாலும் மிக அதிகமான சோர்வை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையாக இது மாறுகிறது. இந்த இடத்துல அவர் சரியான ஒரு முடிவை எடுக்கலை அப்படின்னா அவருடைய வணிகம் தோல்வி அடையும். ஸோ பெரும்பாலான வணிகங்கள் இந்த இடத்துல தோல்வி அடையுது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நல்லா தான் ஆரம்பிக்கிறாங்க, அவங்களுடைய தொழில்நுட்ப திறமையை நம்பி ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அந்த தொழில்நுட்ப திறன் அடிப்படையிலான அந்த கஸ்டமர்ஸ் வந்து அதிகமாக வரும் பொழுது அந்த பணிச்சுமை அதிகமாகி அந்த பணிச்சுமையை சரியான விதத்தில் வந்து பகிர்ந்தளிக்க தவறுகிற நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அது தாங்க முடியாமல் அந்த பிஸ்னஸினுடைய அந்த வெயிட்டேஜை தாங்க முடியாமல் அந்த பிஸ்னஸ் அப்படிங்கிறது இழுத்து மூடப்படுது. இந்த வீடியோவை நீங்கள் இது வரைக்கும் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை உருவாக்குறதுக்கு நான் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பேன் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ உங்கள் இடத்துலேருந்து நான் எதிர்பார்க்குறதெல்லாம் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் அழுத்திட்டு தொடர்ந்து பாருங்கள். இன்னும் உங்களுக்கு அதிகமான அன்பு இருக்குது அப்படின்னா ஒரு ஹார்ட் ஒன்று இருக்கும் வீடியோக்கு கீழே, அதை தொட்டிங்கன்னா உங்களோட அன்பை காட்டுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். இதுக்கு அடுத்த கட்டம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது இளமை பருவம். இந்த இளமை பருவம் அப்படிங்கிறது மேலாளர் பருவம். ஸோ ஒரு ஆள் வந்து அந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாரு. அப்படி ஆரம்பித்தவர் கொஞ்ச நாள்லேயே அவருக்கு வந்து அவரால் வந்து அதை தனியாக ஹேண்டில் பண்ண முடியலை அப்படிங்கிறத அவர் உண்மையாகவே உணர்ந்துட்டார் அப்படின்னா இமீடியட்டாக அவர் வந்து அந்த பிஸ்னஸில் அவருக்கு வரக்கூடிய அதுக்கு அடுத்த கட்ட ஒரு பொறுப்பை வந்து அவர் உணர்றார். இப்போ அவர் வெறுமனே வந்து ஒரு காலையிலே வந்து ப்ரிப்பேர் பண்ணி அந்த பரோட்டாவை செஞ்சு மட்டும் கொடுக்க முடியாது, அவருக்கு உதவிக்கு ஆள் தேவை. ஸோ அப்படி உதவிக்கு ஆள் தேவை அப்படிங்கும் பொழுது அவர் அந்த நேரத்தில் என்ன செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக தனக்கு உதவிக்கு ஒரு ஆளை சேர்த்து கொள்ளணும். அப்படி சேர்த்து கொள்ளும் பொழுது அவர் மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருந்த பிஸ்னஸ் அப்படிங்கிற இடத்துலேருந்து இன்றைக்கி வேலைக்கு கொஞ்சம் பேர் வராங்க. இப்போ இவர் வெறுமனே தன்னுடைய தொழில்நுட்ப திறனை மட்டும் பார்த்து கொண்டிருந்த நபர் இப்பொழுது அவர் ஒரு மேலாளராக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிறது. இப்போ அவர் வெறுமனை பரோட்டா மட்டும் போட்டுட்டு இருக்க முடியாது, அங்கே கொஞ்சம் மேனேஜ்மெண்ட்டும் பண்ணி ஆகணும். இந்த இடத்துல அந்த பரோட்டா மாஸ்டர் ஓகே எனக்கு நல்ல பரோட்டா போட வரும், அதனால் நான் வந்து அதை செய்கிறேன், ஆனால் எனக்கு வந்து இந்த காசு மட்டும் வாங்கி அதை உள்ளே வச்சுட்டு கரெக்டாக கணக்கெல்லாம் பார்த்து அவங்ககிட்ட காசு வாங்குறதுக்கு ஒரு ஆள் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஆளை வந்து அவர் வைக்கிறாருன்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். இப்போது அவர் வந்து ஒரு காசு வாங்குறதுக்கான ஒரு இடத்துல அவர் வேலைக்கு வச்ச ஆள் இருக்கிறாரு. இந்த ஆள் யார், இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்தவர் பரோட்டா போட்டுக்கிட்டு இருக்கிறார். இப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் பொதுவாக அந்த சூழல் எப்படி மாறுது அப்படின்னா அங்கே ஒரு நபர் வந்து அந்த இடத்துக்கு சாப்பிட வரும் பொழுது பொதுவாக வந்து யாரை வந்து ஓனராக பார்ப்பாங்க அப்படின்னா யார் வந்து கல்லாப்பட்டியில் உட்காந்துருக்காங்களோ அவங்கள தான் ஓனராக பார்ப்பாங்க, யார் பரோட்டா செஞ்சிட்ருக்காங்களோ அவரை வந்து வேலைக்காரனாக பார்ப்பாங்க. இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னா இவர் போய் கல்லாப்பட்டியில் உட்கார முடியாது. ஏன்னா இவருக்கு தான் பரோட்டா எப்படி நல்லா செய்யணும் அப்படின்னு சொல்லி தெரியும். ஒருவேளை இந்த இடத்துல இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்த ஒரு தப்பான முடிவு எடுத்து எப்போ இனிமேல் நமக்கு சரிப்படாது, நம்ம வந்து இன்னொருத்தரை வந்து பரோட்டா செய்ய வச்சுட்டு நம்ம போய் அங்கே காசில் கல்லால் போய் உட்காரோன்னு சொல்லி உட்கார்ந்தாருன்னா இமீடியட்டாக என்ன ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னா
அடுத்த நாளே சாப்பிட வரவங்களுக்கு டக்குன்னு வித்தியாசம் தெரிஞ்சிடும். ஆகா, நேற்று நம்ம சாப்பிட்டது வேறு மாதிரி இருந்துச்சு, இன்றைக்கி நம்ம சாப்பிட்றது நல்லா இல்லையே அப்படின்னு சொல்லும்போது அங்கேயும் பிஸ்னஸ் அடி வாங்கிடும். அப்போது இவர் அந்த திறன் அடிப்படையில் தான் அந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிற நிலையில் அவர் தான் அதை செய்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார். ஆனால் ஒரு வணிகத்தில் இதைவிட முக்கியமான ஒரு பணியாக பார்க்கப்படக்கூடிய அந்த பணத்தை வாங்கக்கூடிய பொறுப்பு இன்னொரு இடத்துல கொடுக்கப்படும் பொழுது அங்கே ஒரு நடைமுறை சிக்கல் உருவாகிறத நம்ம பார்க்குறோம். இந்த சூழ்நிலையில தான் அங்கே வேலைக்கு அமர்த்தி இருக்கிற நபர்களுக்கு இவர் சரியான வழிகாட்டுதலை கொடுக்காது இருக்கிற நிலையில் அவங்க தனிப்பட்ட விதத்தில் ஒரு சில முடிவுகளை எடுக்க ஆரம்பிப்பாங்க. அப்படி தனிப்பட்ட விதத்தில் முடிவுகளை எடுக்கும் பொழுது அது இவருக்கு பிடிக்காது. ஸோ இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய சிக்கல் அந்த வணிகத்திலே உருவாகிறது. எக்ஸாக்டாக இந்த இடத்துல தான் பல வணிகங்கள் தோல்வியடையுது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, வணிகம் அதனுடைய அடையாளத்தை இழக்கிறது. எப்படி அவங்க அந்த பிஸ்னஸை ஆரம்பித்தாங்களோ இல்லையா, அந்த பரோட்டா மாஸ்டர் அவருக்கான அந்த ஐகானிக் அந்த ஃபுட் இப்படித்தான் இவர் செய்வார் அப்படிங்கிற அந்த அடையாளம் ஒருவேளை மாறிவிடும் பொழுது முழுவதுமாக அந்த வணிகம் தோல்வியடைகிறது. அப்படி இல்லை அப்படின்னா அவர் சரியான விதத்தில் அந்த வணிகத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டிலே வைக்க தவறும் பொழுது முழுவதுமாக அந்த இடத்துலையும் அந்த வணிகம் தோல்வி அடைகிறது. அடுத்தது தான் மிக மிக முக்கியமானது. மூணாவது பார்த்திங்க அப்படின்னா பக்குவம் அடைந்த நிலை. இந்த பக்குவம் அடைந்த நிலை இதற்கு அடுத்த ஒரு நிலை. ஆனால் இந்த நிலை உண்மையாகவே உங்களுடைய வணிகத்தில் நடக்கும் அப்படிங்கிற உத்தரவாதம் கிடையாது. ஏன்னா இந்த முதல் 2 நிலையில் நீங்கள் அதை சரியாக ஹேண்டில் பண்ணலை அப்படின்னா இந்த 3வது நிலைக்கே உங்களுடைய பிஸ்னஸ் வராது. ஆனால் அதை விட ரொம்ப முக்கியமாக கண்டிப்பாக உங்களுடைய இந்த பிஸ்னஸ் நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது அது இந்த முதல் 2 நிலையை கடந்து தான் இந்த 3வது நிலைக்கு வரணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. நீங்கள் இந்த வணிகம் என்பது என்ன அப்படிங்கிறத சரியாக புரிஞ்சு வச்சுருந்தீங்க அப்படின்னா மிகச்சரியாக நீங்கள் அந்த பிஸ்னஸை ஆரம்பிக்கும் பொழுதே இந்த பக்குவம் அடைந்த நிலையிலிருந்து ஆரம்பிக்கலாம். அப்படி நீங்கள் இந்த பக்குவம் அடைந்த நிலையிலிருந்து உங்களுடைய பிஸ்னஸ் நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய பிஸ்னஸ் உங்களுடைய வணிகம் தொடக்கத்திலிருந்தே சீராக இயங்கக்கூடிய ஒரு வணிகமாக இருக்கும். இந்த பக்குவம் அடைந்த நிலையினுடைய மிக முக்கியமான ஒரு விஷயமே உரிமையாளர் அதில் ஈடுபடாமலேயே, உரிமையாளர் எல்லாவற்றையும் மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காமலேயே அல்லது உரிமையாளர் எல்லாவற்றிலும் தலையிடாமல் அவர் ஒதுங்கி நின்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த வணிகம் அப்படிங்கிறது நடந்து கொண்டே இருக்கும். இப்படிப்பட்ட நிலையிலே ஒரு வணிகத்தை உருவாக்க வேண்டியது அப்படிங்கிறது முக்கியம். ஏன்னா அதுதான் பக்குவம் அடைந்த ஒரு வணிக நிலை. ஒரு வணிகம் நடந்து கொண்டு இருக்கும்போது ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் எல்லா விஷயத்துலையும் அதனுடைய உரிமையாளர் தான் அவர் தலையிட்டால் தான் எல்லாமே ஒழுங்காக நடக்கும் அப்படிங்கிற நிலையில் ஒரு வணிகம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த வணிகம் பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகாது. ஆனால் அந்த உரிமையாளருடைய ஈடுபாடு அவருடைய தலையீடு இல்லாமலேயே அந்த வணிகம் கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா அதுதான் மிகச்சிறந்த ஒரு வணிக முறை. இப்படிப்பட்ட ஒரு வணிகத்தை நீங்கள் உருவாக்குவதற்கு உங்களுக்கு ஒரு தொழில் முனைவோருடைய கண்ணோட்டம் தேவைப்படுகிறது. அந்த பார்வையிலே நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த வணிகத்தை பார்க்கணும். இந்த வணிகம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அமைப்பு மற்றும் நீண்ட கால கண்ணோட்டத்தோடு தொடர்புடையது. இன்னொரு விதத்தில் சொல்லணும் அப்படின்னா ஒரு வணிகத்தை நீங்கள் உருவாக்கும் பொழுதே நீங்கள் வெறுமனே ஒரு வணிகமாக அதை உருவாக்காமல் அதை ஒரு சிஸ்டமாக உருவாக்குறீங்க, ஒரு அமைப்பாக நீங்கள் அதை உருவாக்குகிறீர்கள். இந்த அமைப்பு அப்படிங்கிறது தான் மிக மிக முக்கியமானது. இப்போ இந்த அமைப்பு அப்படிங்கிறது என்ன, இந்த அமைப்பு அப்படிங்கிறது ஒரு வணிகத்தில் எப்படி செயல்படுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த அமைப்பு அப்படிங்கிறத மிகச்சரியாக வணிகத்தில் நீங்கள் புரிந்து கொண்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தாலும் அதை மிகச்சிறந்த வெற்றிகரமான ஒரு பிஸ்னஸாக உங்களால் நீங்கள் அப்படி தள்ளி நின்று உங்களால் அந்த வணிகத்தை இயக்க முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை. அது என்ன அப்படிங்கிறது தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பகுதி 4ல் ஒரு சங்கிலி தொடர் முன்மாதிரி அப்படிங்கிற அடிப்படையில் அல்லது ஒரு ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 விதமாக, ஒன்று நீங்களே வேறு வேறு இடங்களில் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது, இன்னொன்று ஒரு ஃப்ரான்ச்சைஸ் கொடுக்கறது. இந்த 2 முன்மாதிரிகள் எப்படிப்பட்டது, இந்த அடிப்படையில் இந்த பக்குவமடைந்த நிலை எப்படி இயங்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். இதில் இந்த வெற்றிகரமான இந்த வணிகங்கள் நான் முன்னாடியே சொன்னது மாதிரி தரப்படுத்தப்பட்ட அமைப்போடு செயல்படுகிறது. ஓகேவா? அந்த வெற்றிகரமான வணிகங்கள் ஒரு தரப்படுத்தப்பட்ட அமைப்பு ரீதியான செயல்பாடோடு செயல்படுகிறது. கோபிநாத் அவர்கள் ஒரு முறை பேசிகிட்டு இருக்கும் பொழுது நான் ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ் மேன்கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருந்தேன். அவர்கிட்ட பேட்டி எடுக்கிறதுக்கு போயிருந்தேன்.
அப்போ வந்து அவர்கிட்ட நான் உங்களுடைய பிஸ்னஸ்க்கான சக்ஸஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் என்கிட்ட ஒரு சேலஞ்ச் பண்ணார். என்ன அப்படின்னா, நம்ம 2 பேருமே 2 மணி நேரத்துக்கு நம்ம ஃபோனை தொடக்கூடாது. 2 மணி நேரம் முடிஞ்சு இந்த பேட்டி முடிஞ்சிருக்கும்போது யாருக்கு அதிகமான ஃபோன் வந்திருக்குன்னு சொல்லி பார்ப்போமா அப்படின்னு சொல்லி கேட்டாராம். சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி 2 பேருமே ஃபோனை வந்து சைலண்டில் போட்டுட்டு அந்த பேட்டி முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தா கோபிநாத் அவர்களுக்கு தான் நிறைய ஃபோன் வந்திருந்தது. இந்த யார்கிட்ட அவர் பேட்டி எடுக்க போயிருந்தாரோ அவருக்கு வந்து ஒரு ஃபோன் கூட வரலையாம். அப்போ கோபிநாத் அவர்களும் ரொம்ப ஆச்சரியத்தோடு சொன்னார், என்னடா இவ்வளோ பெரிய பிஸ்னஸ்மேன், இவ்வளோ பெரிய ஒரு நெட்வொர்க் ஆஃப் பிஸ்னஸை நடத்திட்டு இருக்கிறாரு, அவருக்கு ஒரு ஃபோன் கூட வரலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் சொல்லிட்டு இருந்தார். என்னுடைய கணிப்பு சரியாக இருக்குமானால் அந்த நபர் யார் அப்படின்னா லலிதா ஜுவல்லனுடைய ஓனர். ஏன்னா அவர் தான் இந்த சிஸ்டம் அப்படிங்கிற விஷயத்தை அடிக்கடி பேசக்கூடிய ஒரு ஆள். அவர் தன்னுடைய பல பேட்டிகளில் எப்படி அவர் வந்து அவருடைய ஈடுபாடு இல்லாமலேயே, அவருடைய தலையீடு இல்லாமலேயே இயங்கக்கூடிய ஒரு சிஸ்டமாக தன்னுடைய அந்த கடையை உருவாக்கி இருக்கிறேன் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறார். எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைங்க, நான் எத்தனை கடை ஆரம்பித்தாலும் பேசாமல் நான் இங்கே உட்காந்துட்டு இருக்க முடியும். ஏன்னா நான் அந்த மாதிரியான ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி வச்சுருக்கிறேன். சரியாக வந்து அவங்களுக்கு அந்த சிஸ்டத்தை எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத அவங்க கையில் கொடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னா என்னுடைய தலையீடே அங்கே தேவையில்லை, நான் இல்லாமலேயே அந்த பிஸ்னஸ் அந்த சிஸ்டம் வந்து இயங்கும் அப்படின்னு சொல்லி பல பேட்டிகளில் சொல்லியிருக்கிறார். இதைத்தான் நாம் வந்து அமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதாவது நீங்கள் ஒரு பிஸ்னஸை உருவாக்கும் பொழுது அதை ஒரு அமைப்பாக உருவாக்கி நகலெடுக்க முடிந்த அளவில், ஓகேவா, அதாவது அதை அப்படியே காப்பி பண்ணணும். காப்பி அண்ட் பேஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா. நீங்கள் ஒரு அமைப்பை முதலாவது உருவாக்குறீங்க, இந்த அமைப்பை வெற்றிகரமாக உருவாக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இல்லாமலேயே செயல்படக்கூடிய ஒரு அமைப்பாக உங்களுடைய வணிகம் உருவாயிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறமாக அந்த அமைப்பை நீங்கள் எத்தனை முறை வேணாலும் நீங்கள் காப்பி எடுக்கலாம். இந்த மாதிரி காப்பி எடுக்க உங்களுக்கு அந்த சிஸ்டம் எப்படி இயங்கும் அப்படிங்கிறது தெரியும், அதை எப்படி இயங்க வைக்கணும் அப்படிங்கிறது தெரியும். அது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அது எத்தனை இடத்துல நீங்கள் வந்து காப்பி பண்ணி வச்சாலும் அந்த சிஸ்டம் எக்ஸாக்டாக அதே மாதிரி ஃபங்க்ஷன் ஆகும். ஒரு மிஷின் உருவாக்குற மாதிரி, ஓகேவா. ஒரு கார் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு முறை தான் வடிவமைக்கப்படுது. எல்லா முறையும் ஒவ்வொரு காரையும் வடிவமைக்கிறதுல ஒரு முறை கம்ப்ளீட்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய ரிசர்ச் எல்லாம் பண்ணி ஒரு முறை கார் வடிவமைக்கப்பட்டு அது ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பித்ததுக்கப்புறமா அந்த ப்ரோட்டோடைப் அந்த காரில் இருந்து தொடர்ந்து காப்பி எடுக்கப்படுகிறது. ஸோ ஒரு லைன் உருவாக்கப்பட்டு எக்ஸாக்டாக எப்படி அந்த காரை ஒரு முறை உருவாக்குனாங்களோ அதே மாதிரி திரும்ப 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 பல லட்சம் தடவை வந்து அந்த கார் வந்து உருவாக்கப்படுது. எல்லா காருமே எக்ஸாக்டாக சரியான விதத்தில் இயங்குது. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு பிஸ்னஸை அமைப்பாக நீங்கள் உருவாக்க வேண்டும். எப்படி இந்த அமைப்பை உருவாக்குறது அதைத்தான் நம்ம அடுத்தால பார்க்க போகிறோம். ஸோ இப்படிப்பட்ட நிலையை உங்களுடைய வணிகம் அடையணும் அப்படின்னா முதலாவது நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா உங்களுடைய இந்த வணிகம் குறித்த கண்ணோட்டம் மாறணும். ஸோ இந்த வணிகம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது உங்களுடைய வணிகத்தில் நீங்கள் பெரும்பாலும் நம்ம எதை பார்ப்போம் அப்படின்னா ப்ராடக்டை பார்ப்போம். ஸோ எது உங்களுடைய பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கும் பொழுது அந்த ப்ராடக்டில் தான் உங்களுடைய முழு கான்சன்ட்ரேஷனும் இருக்கும். என்ன பொருள் தயாரிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் உங்களுடைய கவனம் இருக்கும். ஆனால் நீங்கள் அது முக்கியமானது, அது இல்லைன்னு சொல்லி சொல்ல வரலை. ஆனால் அந்த பொருளிலிருந்து உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் இன்னும் கொஞ்சம் ப்ராடாகி அது வந்து ஒரு அமைப்பு. என்னுடைய வணிகம் அப்படிங்கிறது ஒரு சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு மிக தெளிவான ஒரு கண்ணோட்டம் முதலாவது உங்களுக்கு வேணும். அதனால் உங்களுடைய வணிகத்தை உருவாக்குங்க. உங்களுடைய வணிகத்திற்கு உள்ளே மட்டும் நீங்கள் ஒர்க் பண்ணாதீங்க. பல நபர்கள் தங்களுடைய வணிகத்துக்கு உள்ளே ஒர்க் பண்ணுறாங்க, ஆனால் அந்த வணிகத்துக்கு அப்பாற்பட்டு தள்ளி நின்று அந்த வணிகத்தை உருவாக்க மறந்துடுறாங்க. அல்லது அந்த வணிகம் அப்படிங்கிற உங்களுடைய பிஸ்னஸ் அப்படிங்கிற அந்த சிஸ்டத்தை அந்த அமைப்பை உருவாக்க மறந்துடுறாங்க. அப்படி மறப்பது தான் பல நேரங்களிலே அந்த வணிகம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே வளராமல் போவதற்கான அடிப்படை காரணமாக இருக்குது. இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய வணிகத்துக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் எந்த அளவுக்கு முறைப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு சரியாக நீங்கள் முறைப்படுத்தினீங்க அப்படின்னா உங்களாலையும் உங்களுடைய வணிகத்தை இப்படிப்பட்ட ஒரு நகலெடுக்கக்கூடிய காப்பியாக உருவாக்க முடியும். அதனால் உங்களுடைய வணிகத்தை ஒரு அமைப்பாக நீங்கள் நகலெடுக்க முடியணும் அப்படின்னா அப்படி நீங்கள் வடிவமைக்கணும் அப்படின்னா எப்போவுமே தனிப்பட்ட நிபுணத்துவத்தை நம்பாமல் அமைப்பு சார்ந்த ஒரு வணிகத்தை உருவாக்கணும். அதாவது இந்த இடத்துல இப்போது லலிதா ஜுவல்லரியை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த லலிதா ஜுவல்லரியில் நிறைய கடைகளை அவர் வச்சுருக்கிறார். ஒவ்வொரு கடையிலையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கடையிலையும் எல்லா எக்ஸ்பர்ட்ஸாக போட்டு அவர் வேலை செய்ய மாட்டார், ஓகேவா.
அவர் எல்லா கடையிலையும் தன்னுடைய எல்லா பிரான்ச்லேயும் அவர் வந்து எல்லா கடையிலையும் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கணும். தன்னுடைய கடையில் தங்கத்தை சம்மந்தப்பட்ட எக்ஸ்பர்ட்ஸ் தான் அந்த கடையில் வந்து அவங்க வேலைக்கு இருக்கணும். எந்த ஒரு துறையில் எடுத்தாலும் எல்லா கடையிலையும் எக்ஸ்பர்ட்ஸ் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சார் அப்படின்னா கண்டிப்பாக அவரால் இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பண்ண முடியாது. ஏன்னா எக்ஸ்பர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது அவ்வளோ எக்ஸ்பர்ட்டு கிடைக்க மாட்டாங்க. ரெண்டாவது, அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பர்ட்டை வந்து வேலைக்கு வைக்கணும் அப்படின்னா அவங்களுக்கான சம்பளமும் அதிகமாக இருக்கும். ஆனால் பல நேரங்களில் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட வேலையில் நாம் ரொம்ப எக்ஸ்பர்ட்டான ஒரு ஆளை கொண்டு வச்சுட்டோம் அப்படின்னா எல்லாம் கரெக்டாக நடக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். ஆனால் இன்ஃபேக்ட் அது அவசியமே கிடையாது. எக்ஸ்பர்ட் அப்படிங்கிறவங்க எல்லா இடத்திலும் அவசியம் கிடையாது. அவங்க அதை அமைப்பை உருவாக்குவதற்கு மட்டும் அவங்க அவசியம். ஆனால் அதுக்கப்புறமாக அதை சரியான விதத்தில் நீங்கள் அதை அமைப்பை உருவாக்கிட்டீங்க அப்படின்னா அந்த எக்ஸ்பர்ட்ஸுடைய ஹெல்ப்பே உங்களுக்கு தேவைப்படாது. என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு சரியான விதத்தில் ஒரு நபர் அந்த வணிகத்தில் எப்படி செயல்படணும். ஒரு வணிகம் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது, அல்லது ஒரு நகைக்கடை லலிதா அப்படின்னு சொல்லி லலிதா நகைக்கடை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த கடையில் என்ன மாதிரியான வேலைகள் இருக்கிறது, அந்த வேலைகளுக்கு எப்படிப்பட்ட நபர்கள் வந்து அந்த வேலைகளை வந்து செய்ய முடியும். அடுத்தது, அந்த நபர்கள் வந்து ஒரு சாதாரண நபர்களான ஒரு பின்னணியிலிருந்து நான் அவங்களை எடுக்கும் பொழுது அவங்களுக்கு நான் எப்படிப்பட்ட பயிற்சியை கொடுக்கணும். நான் எப்படி அவங்களுக்கு சரியான ஒரு பயிற்சி கொடுத்தேன் அப்படின்னா, என்னுடைய கடையில் அங்கங்கே வேலை செய்யக்கூடிய வேறு பொறுப்புகளில் வேலை செய்யக்கூடிய நபர்கள் அவங்களுடைய வேலையை கரெக்டாக செய்வாங்க. இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை நீங்கள் உருவாக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த சிஸ்டத்துக்குள்ளே ஒரு கடைக்குள்ளே எப்படி அந்த ட்ரைனிங் கொடுத்து எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத நபர்கள் கூட எடுத்து சரியான விதத்தில் ட்ரைனிங் கொடுத்து அவங்கள அந்த சிஸ்டத்துக்குள்ளே நம்ம செயல்படுவதற்கான ஒரு பயிற்சியை கொடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா, இப்போ நம்மளால் எத்தனை முறை வேண்டுமானாலும் இந்த கடையை வந்து நம்ம காப்பி பண்ணலாம். எந்த இடத்துக்கு அவர் போனாலும் அந்த இடத்துல அவருக்கு சில நபர்களை செலக்ட் பண்ணி அவரோட கடையில் என்னென்ன பொறுப்புகளை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத டிசைட் பண்ணி அந்த பொறுப்பில் அவர் எப்படி செயல்படணும் அப்படிங்கிறதுக்கான பயிற்சியை கொடுத்து அவங்க பயிற்சி பெற்றதுக்கு அப்புறமா அப்படியே தூக்கி அவங்கள கடையில் வச்சுட்டாங்க அப்படின்னா எல்லா இடத்துலையும் லலிதா ஜுவல்லரி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதோ அதே மாதிரி இந்த புது கடையும் ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ அந்த இனிஷியலாக அந்த மொமெண்டமை மட்டும் ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டா போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த அமைப்பு அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும், அந்த மிஷின் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த இடத்துல தான் நம்முடைய மிகப்பெரிய உழைப்பு தேவை. நாம் பெரும்பாலான வணிகத்தில் எது நம்முடைய உழைப்புன்னு சொல்லி நினைக்கிறோம், நாம் போய் வணிகம் நடக்கிற இடத்துல போய் உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறது தான் நம்முடைய பணி அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். ஆனால் அங்கே தான் நம்ம மிகப்பெரிய தப்பு பண்ணுறோம். ஆனால் அதை விட கடினமான பணி என்பது நம்முடைய வணிகத்தை ஒரு அமைப்பாக உருவாக்குவது. இந்த இடத்துல நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு ட்ரைனிங்கை நீங்கள் கொடுத்து நீங்கள் வந்து அதை ஒரு அமைப்பாக உருவாக்கணும் அப்படின்னா அதில் ஒவ்வொரு செட்டப்லேயும் ஒரு கடைன்னு சொல்லி இருக்குன்னா அதில் வேறு பொறுப்புகள், அது அதனுடைய ஹைரார்கி எப்படி இருக்க போகுது இல்லையா, அந்த கடையினுடைய தலைமை பொறுப்பில் யார் இருப்பா, அதுக்கு அடுத்த கட்ட பொறுப்பில் யார் இருப்பா, எங்கெங்கே தலைமை பொறுப்புகள் இருக்குது, அவங்களுக்கு கீழே யார் வேலை செய்வா, அவங்களுடைய கரெக்டான என்னென்ன வேலைகள் அப்படிங்கிற என்ன செய்யணும் அப்படிங்கிற ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்னென்ன அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் ஒரு ட்ரைனிங் மெட்டீரியலாக ஒரு ட்ரைனிங் மேனுவலாக நீங்கள் உருவாக்கி அந்த ட்ரைனிங் மெத்தடை உருவாக்குறது இருக்குது பாருங்கள், அதுதான் இந்த வணிகத்தை அமைப்பு ரீதியாக உருவாக்குறதுலேயே மிக சவாலான பணி. இந்த பணியில் தான் உங்களுடைய ஈடுபாடு இருக்கணும். இந்த பணியை செய்வதற்கு தான் உங்களுக்கு நிபுணர்கள் தேவை. ஒரு முறை இந்த விஷயத்தை மிகச்சிறப்பான நல்ல நிபுணர்களை வைத்து நீங்கள் இந்த சிஸ்டத்தை உருவாக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா இந்த சிஸ்டம் அப்படிங்கிறது அகெயின் அண்ட் அகெயின் நீங்கள் காப்பி பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இனி இந்த அமைப்பு சார்ந்த விஷயத்தை எப்படி வந்து ப்ராக்டிக்கலாக வந்து செய்கிறது, ரொம்ப முக்கியமாக இந்த 5வது பகுதியில் வணிகத்தினுடைய மேம்பாட்டு செயல்முறையை பற்றி பார்க்க போகிறோம். எப்படி நம்முடைய வணிகத்தை மேம்படுத்துவது. நம்ம பெரும்பாலும் வணிகத்தை வளர்ப்பது பற்றி மட்டும்தான் யோசிக்கிறோம். எப்படி என்னுடைய வணிகத்தை வளர்ப்பது, எப்படி என்னுடைய லாபத்தை வளர்ப்பது அப்படின்னு சொல்லி இந்த வளர்ச்சியில் மட்டும் நம்முடைய கவனம் இருக்குது. ஆனால் ஆக்சுவலாக நாம் வளர்ச்சியில் கவனம் செலுத்தாமல் நம்ம வந்து மேம்பாட்டில் எப்படி நான் என்னுடைய வணிகத்தை மேம்படுத்துவது, இன்னும் அதிகமாக எப்படி என்னுடைய வணிகத்தை நான் சிறப்பாக மாற்றுவது அப்படிங்கிறதுல தான் உங்களுடைய கவனம் இருக்கணும். அது இருந்தால் போதும், வளர்ச்சி அப்படிங்கிறது அதனுடைய ரிசல்ட். ஓகேவா? நீங்கள் சரியாக உங்களுடைய வணிகத்தை மேம்படுத்தினீங்க அப்படின்னா வளர்ச்சி அதனுடைய ரிசல்ட்டாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ எப்படி அதை மேம்படுத்துறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வணிகத்தை மேம்படுத்தக்கூடிய இந்த விஷயத்தில் ஒரு 3 முக்கியமான செயல்முறைகள் இருக்குது. ஓகேவா? இந்த 3 முக்கியமான படிகள் என்ன அப்படின்னா புதுமை, அளவு, ஒத்திசைவு. ஓகேவா? புதுமை, அளவு, ஒத்திசைவு, இந்த 3 என்னென்ன அப்படிங்கிறத அடுத்தால பார்க்கலாம். முதலாவது வந்து புதுமை. நீங்கள் உங்களுடைய வணிகத்தில்
ஒரு சிறந்த வாடிக்கையாளர் சேவையை உருவாக்குறதுக்கு எப்படி நீங்கள் அந்த அமைப்பை மேம்படுத்துவது அப்படிங்கிறத தொடர்ந்து யோசிக்கணும். அப்போ அந்த வாடிக்கையாளருடைய அந்த சேவையை வந்து மேம்படுத்துவது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். அப்படி வந்து நீங்கள் அந்த வாடிக்கையாளர் சேவையை மேம்படுத்துறதுக்கு நான் என்ன விஷயத்தை வந்து புதுசாக செய்கிறது அப்படிங்கிறத யோசிக்கணும். இப்போ இந்த இடத்துல லலிதா ஜீவரியை வந்து நம்ம ஒரு உதாரணமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவர் இந்த நகைக்கடை பிஸ்னஸில் இதுவரைக்கும் செய்திராத ஒரு விஷயத்தை செஞ்சார். ஸோ நம்ம பொதுவாக நகைக்கடைன்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா செய்கூலி சேதாரம் அது இதுன்னு சொல்லி போட்டு நமக்கு வந்து எப்படி வந்து அந்த பணம் வந்து கால்குலேட் பண்ணப்படுது அப்படிங்கிறதே தெரியாமல் அதை வந்து ஒரு மிஸ்ட்ரியாகவே வச்சுருப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் ஒரு ஆள் வராங்க அப்படின்னா அவருடைய விவரத்துக்கு தகுந்த மாதிரி யார்கிட்ட எவ்வளோ அதிகமாக பிடுங்கிறது அப்படிங்கிற மாதிரி பார்த்து வந்து அதிகமாக குறையாக இது பண்ணிடுவாங்க. ஆனால் லலிதா ஜுவல்லரி அவர் வரும்பொழுது முதலாக அவர் புகுத்தின இந்த புதுமை என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அந்த விற்பனை விலைன்னு சொல்லி வரும் பொழுது பொதுவாக கடைகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த விலை இருக்கு இல்லையா, அந்த விலையிலேயே அவர் வந்து கஸ்டமர்ஸுக்கு கொடுக்கறதுக்கு முன் வந்தார். ஸோ ஏற்கனவே அவர் வந்து அந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தார். அதாவது ஹோல்சேல் சொல்லி சொல்லுவாங்களே, அந்த ஹோல்சேல் ப்ரைஸ், அந்த ஹோல்சேல் ப்ரைஸில் அவர் கடைகளுக்கு நகை விற்றுக்கிட்டு இருந்தார். ஒரு ஸ்டேஜில் அவர் கடை ஆரம்பித்தப்போ அவர்கிட்ட இருந்து மொத்தமாக நகை வாங்கினவங்க எல்லோரும் நிறுத்திக்கிட்டாங்க கடைகள். அப்படிப்பட்ட நிலையில் அவர் எடுத்த முடிவு என்ன அப்படின்னா, நாம் ஏன் இதே ஹோல்சேல் ப்ரைஸில் மக்களுக்கு கொடுக்கக்கூடாது, நம்ம ஏன்னா இதே அளவில் தான் நம்ம ஏற்கனவே கொடுத்துட்ருக்குறோம், அப்போ நாம் ஏன் இந்த ஹோல்சேல் ப்ரைஸில் மக்களுக்கு கொடுக்கக்கூடாது, ஏன் நம்மளுடைய கடையில் இந்த ப்ரைஸை வந்து தங்கத்தினுடைய விலையை வெளிப்படையாக டிரான்ஸ்பரண்ட்டாக வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த டிரான்ஸ்பரன்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவர் ரொம்ப அழகாக செஞ்சார். நீங்கள் இப்போவே கூட பார்த்தீங்க அப்படின்னா மற்ற கடைகளில் இருக்கிறத விட லலிதா ஜுவல்லரியில் கண்டிப்பாக வந்து விலை கம்மியாக தான் இருக்கும். இப்போ இந்த காம்படிஷன் இருக்கிறனால இப்போ கொஞ்சம் என்ன செஞ்சுக்கிட்டாங்கன்னா மற்ற கடைகளும் வந்து கொஞ்சம் சரியாகிக்கிட்டாங்க. ஆனால் அவர் ஆரம்பித்த தொடக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அந்த ஓப்பன்னஸ் அப்படிங்கிறது அவங்ககிட்ட மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமர்ஸுக்கான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், எப்படி நான் அந்த சேவையை மிகச்சிறப்பாக மேம்படுத்துவது அப்படிங்கிற விதத்தில் ஒரு அற்புதமான புதுமையை அவர் புகுத்தினார். இந்த வாடிக்கையாளர் சேவை மட்டும் இல்லை, அடுத்ததாக வணிக செயல்பாடுகளை மேம்படுத்துவதில் உங்களுடைய கவனத்தை செலுத்துங்க. தயாரிப்பில் மட்டும் உங்களுடைய கவனம் இருக்கக்கூடாது. இப்போ நகையை மட்டும் அவர் தயாரிக்கிறாரு, சூப்பராக சிறப்பான நகைகள், அழகான அற்புதமான நகைகளை செஞ்சு வச்சிருக்கிறாரு. ஆனால் அந்த சரியாக விற்கிறதுக்கான செயல்பாடு அவருடைய கடையில் இல்லை அப்படின்னா என்ன பிரயோஜனம்? ஸோ நம்ம வெறுமனே ப்ராடக்டை மேம்படுத்துறதுல மட்டும், ப்ராடக்டை இன்னும் பெட்டராகிறதுல மட்டும் நம்முடைய கவனத்தை செலுத்தக்கூடாது. மாறாக இந்த ப்ராடக்ட் எப்படி வந்து என்னுடைய பிஸ்னஸில் ஒரு அமைப்பு ரீதியாக சிறப்பாக வந்து விற்கிறதுக்கு எனக்கு அதுக்கான வழிமுறைகள் வந்து மிகச்சிறப்பாக வந்து உருவாக்கப்படணும். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை செயல்படுத்துறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த செயல்திறனை அளவிடுறதுக்கு சின்ன சின்ன டெஸ்ட்டு, சின்ன சின்ன சோதனைகளை நீங்கள் செஞ்சு பார்க்கணும் உங்களுடைய பிஸ்னஸில். ஸோ உங்களுடைய பிஸ்னஸ் எந்த மாதிரியான பிஸ்னஸாக இருந்தாலும் சரி தான், அதில் உங்களுடைய சோதனைகளை நீங்கள் செயல்படுத்தி பார்க்கணும். உதாரணத்துக்கு இந்த பரோட்டா மாஸ்டர் இந்த மாதிரியான ஒரு கடையை அவர் உருவாக்குறாரு அப்படின்னா அவர் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? அவரே பரோட்டா செஞ்சிட்ருக்கிற நிலையிலிருந்து அவர் செய்ய வேண்டியதெல்லாம், அவர் எப்படி பரோட்டா செய்கிறாரோ, அவர் எப்படி அந்த பரோட்டாக்கான மற்ற தொட்டுக்கிற விஷயங்கள் இருக்கலாம் அதெல்லாம் எப்படி செய்கிறாரோ அதை வந்து எக்ஸாக்டாக ரிப்ளிகேட் பண்ணுற மாதிரி, அதை மிகச்சிறப்பாக அவர் பரோட்டா செய்கிற மாதிரியே இன்னொருத்தருக்கு அவர் பார்ப்பா இப்படி தான் செய்யணும், இந்த பரோட்டா இதுக்கு இப்படி தான் இந்த மாதிரி தான் மிக்ஸ் பண்ணணும், இதை தான் மிக்ஸ் பண்ணுறேன், இதுக்கு இந்த பொருள் தான் சேர்க்குறேன், இதை செய்கிறதுக்கு இப்படி தான் செய்கிறேன், இதை வந்து இந்த பர்டிகுலர் சூட்டில் தான் இவ்வளோ நேரம் தான் நான் சுட வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அவர் என்ன செய்யணும் அப்படின்னா எக்ஸாக்டாக அவர் வந்து இன்னொரு நபருக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அதை மிகச்சிறப்பான ஒரு பயிற்சியாக உருவாக்க வேண்டும். இப்போ அவர் ஒரு பயிற்சியை அதை உருவாக்கிட்டார் அப்படின்னா அவர் என்ன செய்யலாம்? இப்போ அவர் நிபுணர், அவர் ஒரு பயிற்சியை உருவாக்கிட்டார். அப்போது அவர் ஒரு சில நபர் ஒரு இடத்துல போய் ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கணும், இவர் போய் எல்லா ஹோட்டல்லையும் போய் வந்து அவர் செய்ய முடியாது. அவர் ஊருக்கு போகிறாரு, அங்கே இந்த இதில் இன்ட்ரெஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு சில நபர்களை தேர்ந்தெடுக்கிறாரு, அவங்களுக்கு பயிற்சி கொடுக்குறாரு. அவர் எப்படி அந்த ஹோட்டலில் அவர் எப்படி அதை செய்வார் அப்படிங்கிறத பயிற்சி கொடுக்குறாரு. ஸோ எக்ஸாக்டாக அவர் செஞ்சால் அந்த டேஸ்ட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி சிறப்பாக செய்யக்கூடிய அந்த பயிற்சியை கொடுத்து அதுக்கப்புறமா அந்த இடத்துல ஒரு ஹோட்டலை வந்து அவர் ஆரம்பித்து அங்கே வந்து மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் செட்டப் பண்ணி வச்சுட்டு வந்துடுறார். ஸோ அந்த ஹோட்டலில் யார் மேனேஜராக இருக்கணும், யார் அதுக்கு அடுத்த தலைமை பொறுப்பாக இருக்கணும், யாருக்கு என்னென்ன பொறுப்புகள் இருக்குது, இது எல்லாத்தையும் சரியாக டிஃபைன் பண்ணி இப்படி தான் நீங்கள் செயல்படணும் அப்படிங்கிற ட்ரைனிங் அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்துடுறாரு. ஸோ இப்படிப்பட்ட நிலையில் இவர் இனி இந்த ஹோட்டலை இந்த செயின் ஆஃப் இப்போ பிஸ்னஸ் சொல்லுவாங்க இல்லையா,
அந்த மாதிரி அவர் எத்தனை இடத்துல வேண்டுமானாலும் இந்த செட்டப்பை அவரால் ஜெராக்ஸ் எடுக்க முடியும். எத்தனை இடத்துல வேணாலும் இது அப்படியே அவரால் நகல் எடுக்க முடியும். ஏன்னா அவர் எப்படி அந்த டேஸ்ட்டை உருவாக்குனாரோ அதே மாதிரி மீண்டும் மீண்டும் அந்த டேஸ்ட் வந்து அது எந்த இடத்துல அந்த ஹோட்டல் இருந்தாலும் சரி அது ரிப்ளிகேட் பண்ணப்படும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா அந்த பிஸ்னஸ் அப்படிங்கிற அமைப்பை உருவாக்கணும். அப்படி அந்த அமைப்பை உருவாக்குறதுக்கு முதலாவது நீங்கள் அந்த முதல் இடத்துல நீங்கள் ஆரம்பிக்கிறீங்களா அதில் நிறைய டெஸ்ட்டு பண்ண வேண்டியிருக்கும். சின்ன சின்ன டெஸ்ட்டு பண்ண வேண்டியிருக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் உங்களுடைய அந்த ஃபுட்டை சர்வ் பண்ணுறவங்களுக்கு என்ன கலர் ட்ரெஸ் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறது முக்கியம். ஒருவேளை நீங்கள் ஒரு முறை அவங்களுக்கு ரெட் கலர் யூனிஃபார்ம் கொடுத்துருக்கலாம். ரெட் கலர் யூனிஃபார்ம் கொடுத்து அவங்க சர்வ் பண்ணுறாங்க. மேபி அடுத்தால இன்னும் ஒரு 1 or 2 months ஒரு ப்ளூ கலர் யூனிஃபார்ம் கொடுத்து நீங்கள் அவங்கள சர்வ் பண்ண வைக்கலாம். இப்போ இதில் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். ரெட் கலர் யூனிஃபார்ம் போட்டிருக்கும் போது அதிகமான விற்பனை நடக்குதா, இல்லை ப்ளூ கலர் யூனிஃபார்ம் போட்டிருக்கும் போது அதிகமான விற்பனை நடக்குதா? ஒரு சின்ன விஷயமா தெரியலாம், ட்ரெஸ்ஸில் என்னங்க இருக்குன்னு நினைக்கலாம். அப்படி இல்லை, சின்ன சின்ன விஷயங்கள்லேயும் மாற்றங்கள் ஏற்படுது. முதல்ல ஒரு கஸ்டமர் வந்து உள்ளே வந்து உட்காரும்போது என்னங்க என்ன சாப்பிட வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு பதிலாக வேறு எந்த மாதிரி நம்ம கேட்டோம் அப்படின்னா அவர் மனசு சந்தோஷப்படும். ஒருவேளை இதுக்கு முன்னாடி இங்கே வந்திருக்கீங்களா சார்? நான் ஒருவேளை இல்லைங்க இது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன். ஓ அப்படியே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்களா? ஓ ரைட், உங்களுக்கு என்ன வேணும்? இந்த மாதிரி கேட்கும் பொழுது அங்கே வந்து ஒரு கனெக்ஷன் உருவாகுது. சும்மா வந்த உடனே என்னையா சாப்பிடக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஏதோ வெறுமனே அவங்க சாப்பிட்டு போகிறாங்க. பட் ஆனால் நம்ம எப்படி அவங்ககிட்ட பேசுகிறோம் அப்படிங்கிறது நமக்கும் அந்த கஸ்டமர்ஸுக்குமான அந்த உறவை வந்து எப்படி மேம்படுத்துது. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களில் நீங்கள் சின்ன சின்ன விஷயங்களில் கவனம் செலுத்தி சின்ன சின்ன டெஸ்ட்டை உருவாக்கி அதில் எதில் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குது அப்படிங்கிறத பார்த்து இப்படித்தான் நீங்கள் ஸ்டெப் ஸ்டெப்பாக இந்த சிஸ்டத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக உருவாகக்கூடிய ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய இந்த சிஸ்டத்தை உருவாக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு முறை அந்த டெஸ்ட்டெல்லாம் உருவாக்கி அதோட ரிசல்ட்டை பார்த்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து அதை அளவிட்டு இந்த ஒரு விஷயம் உண்மையாகவே மாற்றத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறத ஃபைனலைஸ் பண்ணதுக்கப்புறமா நேர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியதை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அந்த தரவை பயன்படுத்தி நீங்கள் வந்து அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கப்புறமா கடைசியாக ஒத்திசைவு. எப்படி வந்து நம்ம புதுசாக நீங்கள் கொண்டு வரக்கூடிய இந்த மாற்றம் ஏற்கனவே செயல்பட்டு கொண்டிருக்கிற சிஸ்டத்தோடு கூட சேர்ந்து இசைந்து இயங்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி சோதனை முடிவுகளினுடைய அடிப்படையில் தொடர்ந்து வணிகத்திற்காக ஒரு வணிகத்துக்குள்ளே எல்லா விஷயமும் ஒரு சிஸ்டமாக ஒரு ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய செல்ஃப் சஸ்டெய்னிங்காக ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய ஒரு விஷயமாக நீங்கள் வந்து உருவாக்கணும். ஸோ இந்த மாதிரி உருவாக்கி தான் நீங்கள் அதை வந்து செம்மைப்படுத்தணும், செழுமைப்படுத்தணும், ஃபைன் டியூனிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் ஃபைன் டியூன் பண்ணி வைக்கணும். இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே உங்களுடைய அந்த வணிகம் உங்களுடைய தலையீடு இல்லாமலேயே நீங்கள் அதை செய்யணும் இதை செய்யணும்னு சொல்லி நீங்கள் சொல்லாமலேயே அதுவாகவே இயங்கக்கூடிய ஒரு வணிகமாக ஒரு அமைப்பாக அது உருவாகும். அப்படிப்பட்ட நிலையில் அந்த அமைப்பை உங்களால் பல இடங்களில் அப்படியே நீங்கள் வந்து பிரதி எடுக்கலாம். ஒருவேளை நீங்களே வேறு இடங்களில் எக்ஸாக்டாக நீங்கள் இவங்க எப்படி வச்சுருக்கீங்களோ அப்படியே நீங்கள் போய் ஆரம்பிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ஃப்ரான்ச்சைஸ் மாடலாக இன்னொரு நபருக்கு நீங்கள் உங்களுடைய எப்படி செய்கிறீங்க அப்படிங்கிறதை கற்றுக் கொடுத்து அவங்ககிட்ட இருந்து ஒரு கமிஷன் அல்லது அவங்ககிட்ட இருந்து லாபத்தில் பங்கெடுத்து கொண்டு அவங்களுடைய பிஸ்னஸில் அந்த பங்காளியாக இருக்கக்கூடிய அந்த ஃப்ரான்ச்சைஸ் மாடல் இந்த மாதிரியாகவும் நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸை உருவாக்கலாம். இந்த வீடியோனுடைய கடைசிக்கு வந்துட்டோம். இதில் முழுக்க என்னென்ன விஷயங்களை பார்த்தோம் அப்படிங்கிறத சுருக்கமாக திரும்ப ஒரு முறை ரீகேப் பண்ணிடலாம். முதலாவது, தொழில்நுட்ப திறனுக்கும் வணிகத்திறன்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிந்து கொள்ளணும். இதுதான் முதல் அடிப்படை. உங்களுக்கு இருக்கிற ஒரு திறமை அப்படிங்கிறது வேறு, ஒரு வணிகம் அப்படிங்கிறது வேறு, ரெண்டும் வேறு. அண்ட் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தொழிலதிபர், உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மேலாளர், உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய தொழில்நுட்ப வல்லுநர், இந்த 3 நபர்கள் ஒரு பிஸ்னஸ் உங்களுக்குள்ளே ஆரம்பிக்கும் போது இந்த போராட்டத்துக்குள்ளே இருப்பீங்க. இந்த 3 நபர்களையும் சரியான விதத்தில் அங்கீகரிக்கணும். 3வது, இந்த வணிகங்கள் அப்படிங்கிறது கட்டங்களை கடந்து செல்லுது. ஸோ இந்த கட்டங்களை கடந்து செல்வது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நீங்கள் தொடக்கத்திலேயே இந்த அமைப்பு அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த குழந்தை பருவத்திலேயோ அல்லது இளமை பருவத்திலேயோ உங்களுடைய பிஸ்னஸ் தோல்வியடைய வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் தொடக்கத்தில் ஆரம்பிக்கும் பொழுதே நீங்கள் வந்து ஒரு மெச்சூர்டான ஒரு பிஸ்னஸாக ஆரம்பிக்கலாம். அப்படி ஆரம்பிக்கலை அப்படின்னா ஒருவேளை உங்களுடைய இந்த வணிகம் தோல்வியடைவதற்கான வாய்ப்பு அதிகமாக உண்டு. இந்த அமைப்பு சார்ந்த ஒரு வணிகத்தை நீங்கள் உருவாக்கணும். அந்த அமைப்பு சார்ந்த ஒரு வணிகத்தினுடைய முன்மாதிரியை நீங்கள் உருவாக்குங்க.
ஒரு முறை அந்த முன்மாதிரி உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா அதற்கப்புறமா தொடர்ந்து அதை என்ன செய்யலாம், நாம் வந்து காப்பி எடுக்க முடியும். இந்த முன்மாதிரி உருவாக்குவதற்கு நமக்கு செய்ய வேண்டியது நம்முடைய புதுமை என்ன, தரவுகளை பகுப்பாய்வு பண்ணுங்கள். அப்புறமா அமைப்புக்குள் அது எப்படி ஒத்திசைந்து செயல்படுது அப்படிங்கிறத தொடர்ந்து கண்காணித்து இப்படிப்பட்ட ஒரு அமைப்பை நீங்கள் உருவாக்குங்க. இந்த கொள்கைகளை, இதில் நான் சொன்ன இந்த விஷயங்களை நீங்கள் சரியான விதத்தில் பின்பற்றினீங்க அப்படின்னா உங்களால் இந்த ஆரம்ப நிலைகளை தாண்டி ஒரு மிகச்சிறந்த வெற்றிகரமான வணிகத்தை உருவாக்குவதற்கான வாய்ப்புகளை நீங்கள் அதிகப்படுத்த முடியும். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு இருந்த விஷயங்கள் கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க. என்னால் முடிஞ்ச எக்ஸ்ப்ளனேஷனை நான் கொடுக்குறேன். அண்ட் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நினச்சிங்க அப்படின்னா இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.